தமிழ்நாட்டில் நாம் மிக ஆவலோடு எதிர்பார்த்த திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக சரியான கேண்டிடேட்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தமிழக அரசியல் தேர்தல் களத்தை மீண்டும் பரபரப்பாக்கியிருக்கிறது. அன்பிற்கினிய நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சியிலே மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கு போட்டியிடுவாரா மாட்டாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தபோது, நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறேன், மாநில அகில இந்திய தலைமை அறிவிக்கின்ற எந்த ஒரு கட்டளைக்கும் நான் கட்டுப்படுவேன் என்று சொன்ன அண்ணாமலை இன்றைக்கு கோவை மக்களின் ஏகோபித்த ஆதரவு, இதயத்திலே இருந்த ஆதரவு, இவைகளுக்கு சமமாக இப்போது போட்டியிடுகிறார். கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, கோவையினுடைய அனைத்து மக்களும் எதிர்பார்த்த வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள். அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எந்த வகையிலே இது எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய வயிற்று பொறுமலை உண்டாக்கப் போகிறது, தேர்தல் களம் எப்படி சுறுசுறுப்பாக இருக்க போகிறது, அத்தனையும் நாம் பார்க்க போகிறோம். கோவையினுடைய மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் குண்டு வெடித்து 1998 58 உயிர்களை பலி வாங்கி அதற்கு முன்னாலேயே அதிகமான இந்துத்துவா போராளிகள் தங்கள் உயிரை பலியிட்ட ஒரு பலிதான பீடம் கோவை. எனவே 98, 99 அது மாபெரும் வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தது. ஆனால் கடந்த 20 ஆண்டு காலமாக 2024 வரை 2004 அங்கு பிஜேபி வெற்றி பெற இயலவில்லை. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உளுத்து போன ஊசி போன ஒன்றுக்குமே இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி போர்வையில் அங்கு வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் உண்டு பண்ணியது. உண்டு வைத்த குற்றவாளிகள் திமுக இப்போது போட்டியிடுவது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலம். காரணம், 2 மிக முக்கியமான விஷயங்கள். அன்பிற்கினிய இளவல் அண்ணாமலை தமிழகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு தலைவர். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக மந்திரியாவார். அதற்கு பிறகு தமிழகத்தை எடுத்து தூக்கி நிறுத்தி அதற்கான மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் செய்ய இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுக சார்பில் ஒரு வேட்பாளர், அவர் அண்ணா திமுகவிலிருந்து தாவியவர், ஏற்கனவே சீட்டு கிடைக்காதவர், ஜெயிலிலே இருக்கிற மந்திரிக்கு நெருக்கமானவர், அண்ணா திமுகவிலே போட்டு இருப்பவர் ஒரு மேலிடத்திற்கு நெருக்கமானவர், ஆனால் மக்கள் அறிமுகம் இல்லாதவர் என்று மிக பலவீனமான எதிராளிகள் மத்தியிலே அண்ணாமலை இப்போது வெற்றி பெருமதத்தோடு நிற்கிறார். கோவை பாராளுமன்றத்திலே 2 முறை நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்குள்ளே பிரச்சாரம் செய்துவிட்டார். பல்லடம் தொகுதியிலே பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே மாபெரும் பேருரை, எழுச்சி உரை. கோவை மாநகரத்துக்குள்ளே குண்டு வெடித்த பகுதியான ஆர்எஸ்புரத்துக்கு மக்களை நேரில் சந்திக்கின்ற பயணம், 2ஐயும் செய்து இப்போது எழுச்சியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம். மிகப்பெரிய தீபாவளியினுடைய பிரகாசத்தில் இருக்கிறோம். என்னுடைய வருத்தமெல்லாம், ஒரு பலமான போட்டியாளர்களை போட்டிருந்தால் அங்கு தேர்தல்களும் இன்னும் பேசப்படுகின்ற அளவுக்கு இருந்திருக்கும். மாபெரும் இந்திய கிரிக்கெட் அணியினே முன்னாலே ஒன்றுமே இல்லாத ஊசி போன உகாண்டாவை கொண்டு வந்து நிறுத்துவது போல இன்றைக்கு பலமிழந்த எதிரிகள் அண்ணாமலைக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆளுமை, அந்த இளவல், அந்த ஆச்சரியத்தனமான போராளி அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கால ஐபிஎஸ்ஸிலே கூட பெரிய முத்திரையை கர்நாடகத்திலே பதித்திருக்கிறார். பெரிய முத்திரை. என்றும் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே பதவியிலே இருந்த ஒரு அதிகாரி அந்த பகுதியிலே பேசப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த எழுச்சியினுடைய ஆரம்பம் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே கோவை இப்போது பயன் பெற்றிருக்கிறது. இந்த புண்ணிய பூமியிலே ஒரு புண்ணிய இளைஞன் வெற்றி பெற போகிறார். தொழில்துறையிலே மிக வலிமையாக இருந்த கோவை என்ற நிலைமைக்கு திராவிட கட்சிகளின் ஆட்சியாலே ஆக்கப்பட்டது.
இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை தொழில்துறையினர் அங்கே நடத்தினார்கள். அந்த அளவுக்கு தொழில்துறை பலவீனமாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதை தூக்கி நிறுத்த இந்த மாபெரும் இளைஞர் அண்ணாமலை வந்திருக்கிறார். பல்வேறு துறைகளிலும் கோவை முன்னணியிலே இருக்கிறது. அதை மேலும் முன்னணி பெறச் செய்து இந்தியாவில் முதல் நகரமாக ஆக்குவதற்காக அண்ணாமலையுடைய வெற்றி பெரிய அளவிலே பயன்படும். கோவையினுடைய மக்கள் காத்திருக்கிறார்கள், இளைஞர் காத்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் அண்ணாமலையினுடைய அணியிலே வந்து அவருக்காக பணி செய்வதற்காக எங்களிடம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே இந்த போர் ஒரு புனித போராகவே நான் கருதுகிறேன். இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களும் அத்தனை பாராளுமன்றத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் மிகப்பெரிய வித்தியாசத்திலே ஓட்டு எண்ணிக்கையிலே அண்ணாமலை வெற்றி பெறப் போகிறார். அதை இன்னும் நாம் 2 மாதங்களிலே காணப்போகிறோம். அந்த வெற்றிக்கு அச்சாரமாக, உத்தரவாதமாக, ஆணிவேராக இன்றைக்கு அண்ணாமலை நிறுத்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. வருக அண்ணாமலை, தருக கோவைக்கு மிக பெரும் புகழ். உயர்வதற்கான வழிவகைகளை தந்து உச்சத்திலே கோவையை உருவாக்குங்கள். உங்கள் வரவு நல்வரவாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என உங்களை வாழ்த்துகிறேன். வணக்கம்.